ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் டெர்மக்ஸில் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை விட அட்வான்ஸ் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் டெர்மக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து உங்கள் டூல்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக்கேஜ் அப்கிரேட் கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டிலே வந்து எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீப் யுவர் கரண்ட் இன்ஸ்டால் வெர்ஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து நோ கொடுத்துக்குங்க. என் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜ் அப்டேட் இந்த கமாண்ட் கொடுத்துங்க. ஓகே, அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் ரூபி இந்த கமாண்ட் கொடுத்து ரூபியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துங்க. ஓகே, ஜெம் இன்ஸ்டால் எல்ஓஎல் கேட் இந்த கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் திங்ஸு. இதெல்லாம் வந்து இருந்தால் தான் நமக்கு வந்து பேனர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் ஃபிக்லெட் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் டாய்லெட் இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. ஸோ இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து ஜெம் இன்ஸ்டால் கவுசே. ஸோ இந்த ஜெம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட்டு. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் டப்ளிகேட் நமக்கு இப்போது தேவை கிடையாது, ஆனால் இருந்தாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எஸ் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துங்க. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் ஜிப்பு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்குங்க. பேக்கேஜ் இன்ஸ்டால் பைத்தான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டூல்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம மொத்தமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பைத்தான் 2. ஸோ இதையும் பைத்தானையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பிஐபி இன்ஸ்டால் எல்ஓஎல் கேட். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து அப்கிரேட் கேட்குது. ஸோ பிஐபி இன்ஸ்டால் அப்கிரேடட் பிஐபி இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம இதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பிஐபி இன்ஸ்டால் அப்கிரேடட் பிஐபி. ஓகே, அப்கிரேடட் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிட் க்ளோன் கொடுத்துட்டு கிட்லேருந்து நம்ம வந்து டெர்மக்ஸ் பேனரோட டம்பை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கிட் க்ளோன் கொடுத்து லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கிட்லேருந்து டம்பை வந்து டெர்மக்ஸ் பேனர் டம்பை வந்து நம்ம இதில் காப்பி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெர்மக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துங்க. ஸோ அலோவ் கொடுத்துங்க. பர்மிஷன் கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து சிடி ஸ்பேஸ் டெர்மக்ஸ் பேனர். ஸோ அந்த பேனர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து chmod +x setup.sh அது கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ வந்து பேஷ் ஸ்பேஸ் setup.sh கொடுத்து ரன் பண்ணிக்கலாம் செட்டப்பை. ஓகே, ரன் ஆயிடுச்சு. எஸ்கேக்குன்னு எஸ் கொடுத்துங்க. ஓகே, டெர்மக்ஸ் பேனர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. இதில் வந்து ஷெல் நேம் கேட்குது இல்லையா, அதில் வந்து நான் TT143R அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4 கொடுத்து எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். இப்போ அகெயின் வந்து நம்ம டெர்மக்ஸ் பேனர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேனர் வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு, என்னோடய ஸ்டைலும் வந்துருச்சு. ஆனால் பேனருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து சிடி யூசர்/etc இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதில் எல்எஸ் கொடுத்திங்கன்னா இதில் லிஸ்ட்டு காட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நானோ ஸ்பேஸ் motd.sh கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு Ctrl+X கொடுத்திங்கன்னா எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க, சேவ் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் வந்து டெர்மக்ஸை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டெர்மக்ஸ் பேனர் ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அட்வான்ஸ் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.